பறவையியல்ல ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸருடைய மிக உன்னதமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் மற்றும் பறவையியலாளர். இவர் 1838 மே 9 அன்னைக்கு இங்கிலாந்துடைய நார்த் யார்க்ஷயரில் இருக்கிற தெஸ்கில் பிறந்தாங்க. இவர் சின்ன வயசுல இருந்தே பறவைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதனால இவருடைய வீட்டில் நிறைய பறவைகளை சேகரித்து வளர்த்து வந்தாங்க. மேலும் இவருக்கு நிறைய மொழிகளை கற்றுக்கிறதுலையும் ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமாக இவர் ஜெர்மன், ஸ்வீடிஷ் போன்ற மொழிகளை கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் 1856 ஆண்டிலிருந்து 1858 ஆண்டு வரைக்கும் ஃபின்னிஷ் மொழியை கற்றுக்கிறதுக்காக இவர் ஃபின்லாண்டில் இருந்து வந்தாங்க. அப்போ அந்த ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு இவர் பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நிறைய பறவை இனங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1858 ஆண்டு ஃபின்லாண்டில் வாக்ஸ்விங்ஸ் அப்படின்ற ஒரு பறவை இனத்தினுடைய ப்ரீடிங்கை இவர் கண்டறிஞ்சாங்க. அதாவது வாக்ஸ்விங்ஸ் அப்படின்ற பறவை இனமானது எப்படி இனப்பெருக்கம் பண்ணி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது அப்படின்றத ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் தான் கண்டறிஞ்சாங்க. அதனால் வரைக்கும் இந்த வாக்ஸ்விங்ஸ் அப்படின்ற பறவைகள் எப்படி இனப்பெருக்கம் பண்ணி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது அப்படின்றது கண்டறியப்படலை. ஸோ முதல் நபராக ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் தான் அதை கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்ஸ்விங்ஸ் பறவைகளினுடைய முட்டையை ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து ஆய்வுக்காக சேகரித்தாங்க. இந்த வாக்ஸ்விங்ஸ் பறவைகளினுடைய முட்டையை சேகரித்த முதல் இங்கிலாண்டை சேர்ந்த பறவையியலாளர் ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் தான். இதுக்கப்புறமா அந்த வாக்ஸ்விங்ஸ் பறவைகளினுடைய முட்டைகளினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய அளவு எப்படி இருக்குது, அதனுடைய நிறம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தீவிரமாக இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு அதை வந்து குறிப்புகளாக எழுதவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்ஸ்விங்ஸ் பறவைகளினுடைய ப்ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து எழுதினாங்க. இதனாலேயே இங்கிலாண்டில் 20 வயசுலேயே ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து ஒரு பறவையியலாளராக மிகப்பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டாங்க. இதன் பிறகு தொடர்ச்சியாக ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து இங்கிலாண்டில் பயணம் பண்ணி நிறைய பறவைகள் பற்றி ஆய்வு செஞ்சாங்க. இங்கிலாண்டில் மட்டும் இல்லாமல் இவர் நிறைய வெளிநாடுகளுக்கும் பயணம் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் 1865 ஆண்டு பிரிட்டிஷ் ஆர்னத்தாலஜிஸ்ட் யூனியன் அதில் ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இதே 1865 ஆண்டு தான் ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து நேராக இந்த யூரோப்பில் இருந்து அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற டெக்சாஸுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் டெக்சாஸில் இருக்கக்கூடிய பறவைகளை பற்றி இவர் ஆராய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக டெக்சாஸில் இருக்கக்கூடிய பறவைகளினுடைய இனங்கள் என்ன, அந்த பறவைகளெல்லாம் எப்படி நடந்துக்குது, எப்படி கூடு கட்டுது, எந்த மாதிரியான உணவுகளை அது வந்து சாப்பிடுது, எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக டெக்சாஸில் இருக்கக்கூடிய பறவைகளை பற்றி ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து எழுதினாங்க. எழுதிய 1866 ஆண்டு 13 மாத உழைப்புக்கு பிறகு அதை ஒரு ஒர்க்காகவே நோட்ஸ் ஆன் தி பேர்ட்ஸ் ஆஃப் சதர்ன் டெக்சாஸ் அப்படின்ற டைட்டிலில் ஐபெஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் இவர் வந்து வெளியிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாக இருந்தது. இதுக்கப்புறமா ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து ஆல்ஃப்ரெட் நியூட்டன் அப்படின்ற இன்னொரு இங்கிலாண்டை சேர்ந்த விலங்கியல் நிபுணர் மற்றும் பறவையியலாளர் அவர் கூட இணைஞ்சு பறவைகளை வேட்டையாடக்கூடியதை வந்து தடுக்கணும், குறிப்பாக வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து பறவைகள் வேட்டையாடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதிட தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா இப்போ குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லும்போது பறவைகள் வந்து இனப்பெருக்கம் பண்ணி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய அந்த காலத்திலையும் பறவைகள் வேட்டையாடப்பட்டால் அந்த பறவை இனமே வந்து அழிஞ்சு போயிடும். அதனால அட்லீஸ்ட் அந்த இனப்பெருக்க காலத்திலேயாவது பறவைகள் வேட்டையாடப்படக்கூடாது அப்படின்றதுல ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து ஆர்வம் காட்டினாங்க. இவருடைய ஆர்வத்தின் விளைவாகவும் இவரை போன்றவர்களினுடைய முயற்சியாலும் 1869 இந்த காலகட்டத்தில் சீ பேர்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது. அது கடல் பறவைகளை காப்பாற்றக்கூடிய முயற்சி அப்போ வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதுக்கிடையில் 1870 காலத்திலெல்லாம் ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து யூரோப் முழுக்க சுற்றி யூரோப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பறவை இனங்களை தொடர்ந்து ஆய்வு செஞ்சாங்க. இப்போ இங்கிலாண்டில் போனால் அந்த இங்கிலாண்டில் எந்த மாதிரியான பறவைகள் இருக்கும், அதேமாதிரி சுவிட்சர்லாண்டுக்கு போனால் அங்கே எந்த மாதிரியான பறவை இனம் இருக்கும், இப்படி யூரோப் முழுக்க இவர் பயணம் பண்ணி பறவைகள் பற்றி எழுதினாங்க. எழுதி 1871 ஆண்டிலிருந்து ரிச்சர்ட் பவுட்லர் ஷார்ப் அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு விலங்கியல் நிபுணர் மற்றும் பறவையியலாளர் அவர் கூட இணைஞ்சு இவர் வந்து ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க.
குறிப்பாக அதை வந்து அந்த ஒரு ஒர்க்கை வந்து எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பேர்ட்ஸ் ஆஃப் யூரோப் அப்படின்ற டைட்டிலில் 1871ஆம் ஆண்டுலேருந்து வெளியிட தொடங்கினாங்க. அடுத்தடுத்த பதிப்புகளை தொடர்ச்சியாக இவங்க வந்து அதாவது அடுத்தடுத்த வால்யூம்ஸை ஹென்ரி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து அந்த ரிச்சர்ட் பவுட்லர் ஷார்ப் கூட இணைஞ்சு வெளியிட்டு வந்தாங்க. அடுத்து போக போக ஹென்ரி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் மட்டுமே அந்த எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பேர்ட்ஸ் ஆஃப் யூரோப் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய வால்யூம்ஸை தனியாக எழுதி வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1880ஆம் ஆண்டு வைல்ட் பேர்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1880 அது வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கும் வந்து ஹென்ரி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸருடைய உழைப்பு தான் காரணமாக இருந்தது. அதுக்கப்புறமா 1881ஆம் ஆண்டு கேம் பேர்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1881 அதுவும் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அதெல்லாம் வந்து பறவைகளை குறிப்பாக அந்த வைல்ட் பேர்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 1லேருந்து ஆகஸ்ட் 1 வரைக்கும் பிரிட்டனில் எந்த இடத்துலையுமே இந்த காட்டு பறவைகளை வந்து வேட்டையாடக்கூடாது. ஸோ அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இது மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்படுறதுக்கு ஹென்ரி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 1881 வரைக்கும் தான் இவர் வந்து எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பேர்ட்ஸ் ஆஃப் யூரோப் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஆயிரக்கணக்கான பறவை இனங்களை பற்றி அவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாக இருந்தது. குறிப்பாக இது வந்து யூரோப்பியன் ஆர்னத்தாலஜியில் மான்யூமெண்டல் கான்ட்ரிபியூஷனாக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தில் மிக முக்கியமான விஷயங்களை எழுதியிருந்தாங்க. இவருக்கு முன்னாடி ஜான் கோல்ட் அப்படின்ற ஒரு பறவையியலாளர், அவர் தான் யூரோப்பில் இருக்கக்கூடிய நிறைய பறவை இனத்தை விளக்கியிருந்தாங்க. அவருக்கு அப்புறமா நிறைய பறவை இனங்களை குறிப்பாக யூரோப்பில் இருக்கக்கூடிய பறவை இனங்களை விளக்கின நபர் ஹென்ரி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் தான். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஹென்ரி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து 1882ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆர்னத்தாலஜிஸ்ட் யூனியனுடைய ஒரு செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டாங்க. அதைத் தொடர்ந்து இவர் வந்து நிறைய பறவைகள் பற்றி தொடர்ந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. ஏற்கனவே இவர் வெளியிட்டிருந்த நிறைய பறவைகள் பற்றின விஷயங்களில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருந்தது. குறிப்பாக அவர் டெக்சாஸில் போய் அந்த சதர்ன் டெக்சாஸில் இருக்கக்கூடிய பறவைகள் பற்றி இவர் வெளியிட்டிருந்ததில் அந்த ஐவரி பில்டு உட்பெக்கர் அப்படின்னு ஒரு வகையான மரங்கொத்தி இனம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து வேறொன்று வந்து இந்த எஸ்கிமோ கர்லோ அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பறவை இனம், அதே மாதிரி ஊப்பிங் கிரைன் அப்படின்னு இன்னொரு பறவை இனம். இது மாதிரி ரொம்ப அரிதான பறவை இனங்களெல்லாம் இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. ஏன் அரிது அப்படின்னா இதில் சில இனங்களெல்லாம் இப்போ இல்லவே இல்லை, அழிஞ்சு போயிருச்சு. ஸோ அது வாழும்போது அதனுடைய நடத்தை எப்படி இருக்குது, அதனுடைய உணவு பழக்க வழக்கம், கூடு கட்டும் பழக்கம் அத்தனையுமே இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து பீ ஈட்டர்ஸ் பற்றி, அதாவது தேனீ பூச்சிகளை வந்து சாப்பிடக்கூடிய பறவைகள், ஒரு வகையான பறவைகள், அதை பற்றி இவர் ஆய்வு செஞ்சு அதை வந்து மோனோகிராஃபாகவே 1884லேருந்து 1886 வரைக்கும் வெளியிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1888ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆர்னத்தாலஜிஸ்ட் யூனியனுடைய செக்ரட்டரி அப்படின்ற பொறுப்பிலிருந்து விலகினாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் அமெரிக்கன் ஆர்னத்தாலஜிஸ்ட் யூனியன் அதில் ஒரு ஹானரி ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1893ஆம் ஆண்டு ரோலர்ஸ் அப்படின்ற ஒரு அழகான பறவை இனம், அந்த பறவை இனத்தை பற்றியும் முழுமையாக இவர் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1895 மற்றும் 1896 இந்த காலகட்டத்தில் இவர் ஏற்கனவே அந்த ரிச்சர்ட் பவுட்லர் ஷார்ப் கூட இணைஞ்சு வெளியிட்டிருந்த எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பேர்ட்ஸ் ஆஃப் யூரோப் அதை வந்து சப்ளிமெண்ட்டாக 1895 1896 வெளியிட்டாங்க. அதாவது அதை அப்டேட் பண்ணி இன்னும் சில திருத்தங்களை பண்ணி இன்னும் நிறைய பறவைகள் பற்றி அந்த புத்தகத்தில் எழுதி அடுத்து அதை சப்ளிமெண்ட்டாக வெளியிட்டாங்க. ஸோ இதை ஹென்ரி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1902 இந்த காலகட்டத்தில் தான் இவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதாவது இவர் வந்து பழையார்டிக் ரீஜன் அங்கே இருக்கக்கூடிய பறவைகளை பற்றி ஆய்வு செஞ்சாங்க. இந்த பழையார்டிக் ரீஜன் அப்படின்றது பல பகுதிகளை வந்து உள்ளடக்கியது. குறிப்பாக யூரோப்பில் ஆரம்பித்து வடக்கு ஆசியாவில் இருந்து வடக்கு ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் இன்னும் பல்வேறு நாடுகளை உள்ளடக்கியது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பூமியினுடைய ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்ற கிழக்கு அரைகோளம் அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ நாடுகள் உள்ளடங்கிய பகுதி தான் பழையார்டிக் ரீஜன் அப்படின்றது. அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனில் மட்டும் வாழக்கூடிய பறவைகள் பற்றி ஹென்ரி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதை 1902ஆம் ஆண்டு எ மேனுவல் ஆஃப் பழையார்டிக் பேர்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அதை வந்து வெளியிட்டாங்க. அதில் ஹென்ரி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் குறிப்பிட்டிருந்தது மிக முக்கியமான ஒரு ஆந்தை இனம். அந்த ஆந்தை இனம் வந்து ரஷ்யாவில் ஆரம்பித்து டர்க்கி வரைக்கும் வந்து பறந்து விரிஞ்சிருக்கு. அவ்வளோ இடங்கள்லையும் அந்த ஆந்தை இனம் இருக்குது அப்படின்றத இவர் வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை பண்ணாங்க. அது நாள் வரைக்கும் எல்லாருமே வந்து
பறவைகளை வேட்டையாடி பறவைகளினுடைய ஸ்பெசிமென்ஸை வச்சு ஆய்வு செஞ்சு வந்தாங்க. ஆனால் 1900ஆம் ஆண்டுக்கு பிறகு ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து பறவைகளினுடைய முட்டைகளை வச்சு ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதை எப்படி பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு பறவைகளினுடைய இப்போ வந்து ஒரு புறா இருக்குது, அந்த புறாவினுடைய முட்டை இருக்குன்னா அந்த புறாவினுடைய முட்டை என்ன அளவில் இருக்கும், என்ன வடிவத்தில் இருக்கும், என்ன நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி இப்போ மயில் இருக்குன்னா மயிலுடைய முட்டை என்ன அளவில் இருக்கும், என்ன வடிவத்தில் இருக்கும், அது என்ன நிறத்தில் இருக்கும். ஸோ இப்படி முழுமையாக டீட்டெயிலாக ஒவ்வொரு பறவைகள், குறிப்பாக யூரோப்பில் இருக்கக்கூடிய பறவைகளினுடைய முட்டைகளை சேகரித்து அந்த முட்டைகள் பற்றி அவர் வந்து எழுதினாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுன்னா, அந்த முட்டைகளை பார்த்தாலே அந்த முட்டை எந்த ஒரு பறவையை சார்ந்தது அப்படின்றத கண்டறிஞ்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப நுணுக்கமாக ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து அதை எழுதி த எக்ஸ் ஆஃப் தி பேர்ட்ஸ் ஆஃப் யூரோப் அப்படின்ற டைட்டிலில் 1905ஆம் ஆண்டுலேருந்து 1910ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர் வேலைகளை அதை வந்து வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1915ஆம் ஆண்டு நவம்பர் 28 அன்னைக்கு இவருடைய 77 வயசில் ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் வந்து ஒரு தொழிலதிபராக தான் இருந்தாங்க. அவர் ரொம்ப வசதியான குடும்பத்தில் வாழ்ந்தாங்க. இருப்பினும் பறவையியலுக்கு இவர் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பை கொடுக்கறதுக்காக இவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்று வரைக்கும் அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பேர்ட்ஸ் ஆஃப் யூரோப் அப்படின்ற புத்தகம், அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகமாக வந்து பார்க்கப்பட்டு வருது. மேலும் இவர் பறவைகள் பற்றி விளக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப உன்னதமான படைப்பாகவும் கருதப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட ஹென்றி ஈல்ஸ் ட்ரெஸ்ஸர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் இந்த காணொலியை பேசிகிட்டு இருக்கும்போதே ஜான் கோல்ட் அப்படின்னு ஒரு பறவையியலாளர் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த ஜான் கோல்ட் பறவையியலுக்கு ஆற்றின பங்களிப்புகள் பற்றி நான் ஏற்கனவே ஃபுல் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.